பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஜெபிக்கலமா நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கு மகிழ்ச்சியாய் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறீங்க. ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகளை தேவன் நிறைவேற்றி கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் ஒரு விசேஷமான நிகழ்ச்சி. இயேசு மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்தார். மரித்தும் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற ஒரே ஒருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதனால தான் அவருடைய பெயரை, அந்த நாமத்தை சொன்னாலே பிசாசு நடுங்கும், வியாதிகள் விலகும், பயங்கள் மாறும், அற்புதங்கள் நடக்கும். அவர்தான் ஆண்டவர், சர்வலோகத்தின் ஆண்டவர் என்று அவரை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் சர்வலோகத்தின் ஆண்டவர், முழு உலகத்திற்கும் ஆண்டவர். அவர் ஆண்டவர் என்பதற்கு ஏராளமான சாட்சிகள், லட்சக்கணக்கான சாட்சிகள் உலகமெங்கும் இருக்கிறாங்க. இப்பவும் அவர் ஒரு சர்வலோகத்தின் ஆண்டவர், சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் என்பதற்கு இந்த சாட்சிகள் ஆதாரம். இந்த நாளில் வேகமாய் சில சாட்சிகளை நான் வாசித்த பிறகு 2 சாட்சிகளை வீடியோவில் கேட்டுட்டு ஒரு 5 நிமிடம் நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க. இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். இயேசுவே ஆண்டவர், மரணத்தினின்று உயிர்த்தெழுந்தார் நீ பாடுனீங்கள்ல, அதனுடைய ஆசீர்வாதத்தை இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. முதலாக புதுசாக யாரோ சொன்னதுனால இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்கள. உங்கள் வீட்டில் டிவிக்கு முன்னால் உட்கார்ந்துருக்கிறீங்க. இயேசு உங்கள் பக்கத்தில் நின்று உங்களை கவனித்து கொண்டு இருக்கிறார். இந்த மகள் வியாதியோட, இந்த மகன் ஒரு பிரச்சனையோட, எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, சுகம் கிடைக்காதான்னு என் சமூகத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க. இவங்க கூப்பிட்டா நான் அற்புதம் செய்யணும்னு இயேசு உங்களை கவனித்து கொண்டு இருக்கிறார். இயேசு யாருக்கும் தூரமானவர் அல்ல. அவரை தேடி நீங்கள் எங்கும் பிரயாணப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த இடத்துல நின்று கொண்டு இயேசுவேன்னு அவருடைய பெயரை சொல்லி கூப்பிட்டாலும் அங்கே இயேசு பிரசன்னமாகி அற்புதம் செய்வார். உங்கள் வீட்டிலேயே அற்புதம் நடக்கும். இப்போ சில சாட்சிகளை வாசிக்கிற இதை கேட்கும்போதே உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் உண்டாகும். நீங்களும் அற்புதங்களை பெற்றுக்கொள்வீங்க. முதலாவது சகோதரி மேரி தங்கம், திண்டுக்கல். இவங்களுக்கு ஒரு பெரிய அற்புதம் நடந்திருக்கு பாருங்களேன். அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, என்னுடைய மூத்த மகள் திருமணமாகி திருநெல்வேலி மாவட்டம் பேய்குளத்தில் வசித்து வருகிறாள். அவளுக்கு சில வருடங்களாக வயிற்றில் வலி இருந்து வந்தது. பின்பு தொப்புள் பகுதியிலிருந்து நீர் வடிய ஆரம்பித்தது. உடனே மருத்துவமனைக்கு சென்று பரிசோதித்ததில் வயிற்றில் கட்டி இருக்கிறது, அதுவும் கேன்சர் கட்டி என்று டாக்டர்கள் சொன்னார்கள். அதை கேட்ட உடனே நாங்கள் மிகவும் பயந்து விட்டோம். என்ன செய்வதென்று தெரியாத நிலையில் குடும்பமாக தினமும் என் மகளுக்காக ஜெபித்து கொண்டு வந்தோம். கடந்த ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி ஈஸ்டர் தினத்தன்று ஒளிபரப்பான ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியின் ஜெப நேரத்தில் என்னுடைய மகளுக்காக மிகுந்த பாரத்தோடு ஜெபித்து கொண்டிருந்தேன். நான் ஜெபித்து கொண்டிருக்கும் போதே நீங்கள் என்னுடைய மகளின் பெயரை சொல்லி, உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற பொல்லாத ஆவி உங்களை விட்டு வெளியேறுகிறது, ஆண்டவர் இயேசு உங்களுக்கு அற்புத சுகத்தை கட்டளையிடுகிறார் என்று சொல்லி ஜெபித்தீர்கள். அந்த நாளிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக என் மகளின் உடல் நிலையில் மாற்றம் ஏற்பட்டது. கடந்த மே மாதம் மறுபடியும் மருத்துவமனைக்கு சென்று பரிசோதித்ததில் மருத்துவர்களே ஆச்சரியப்படும் விதத்தில் கட்டி மறைந்து விட்டது. இப்பொழுது என் மகள் நல்ல சுகத்துடன் இருக்கிறாள். என்னுடைய கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு பெயர் சொல்லி அழைத்து என் மகளை குணமாக்கின அற்புதர் இயேசுவுக்கு நன்றி. கேன்சர் வியாதி கட்டி, அதனால் பாருங்கள், அப்படி நீர் வடிந்து கொண்டே இருந்தது. அவங்க குடும்பமாக ஜெபித்தாங்க. ஒரு மனதோடு விசுவாசத்தோடு வீட்டில் இருந்து கொண்டே ஜெபித்தாங்க. அப்போ இயேசு அற்புதம் செய்து விட்டார். உங்களுக்கும் இன்றைக்கு செய்வார். விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். வியாதி உள்ளவங்க மேலே கை வைத்து நீங்கள் ஜெபம் செய்யணும். அடுத்து சகோதரர் பாலகிருஷ்ணன், காஞ்சிபுரத்திலிருந்து சகோதரர் பாலகிருஷ்ணன். எனக்கு 64 வயதாகிறது. கடந்த ஜூன் மாதம் 20ஆம் தேதி காலையிலிருந்து இரவு வரை ஒரு நாள் முழுவதும் எனக்கு யூரின் செல்லாமல் நின்றுவிட்டது. இதனால் மிகவும் கஷ்டப்பட்டேன். உடனே மருத்துவமனைக்கு சென்றேன். பரிசோதித்த மருத்துவர்கள் யூரின் போகும் பாதையில் சதை வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது,
மாத்திரை மூலம் சதை வளர்ச்சி சரியாகவில்லை என்றால் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். அது மட்டுமல்ல, தொடர்ச்சியாக 12 நாள் டியூப் மூலமாகத்தான் எனக்கு யூரின் வெளியேறி கொண்டிருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த ஜூலை மாதம் 2ஆம் தேதி நடந்த அற்புத பெருவிழா நேரலை நிகழ்ச்சியில் ஜெப நேரத்தில், ஆண்டவரே, என் பாவங்கள் எதுவாக இருந்தாலும் என்னை மன்னிங்க என்று சொல்லி என்னை முழுவதும் இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபித்தேன். பின்பு என் மனைவி என் மீது கைகளை வைத்து என் சுகத்திற்காக ஜெபித்தார்கள். நானும் மிகுந்த கண்ணீரோடு, இந்த வேதனையை என்னால் தாங்க முடியவில்லை ஆண்டவரே, இயேசுவே எனக்கு சுகந்தாங்க என்று சொல்லி ஜெபம் செய்தேன். ஜெபித்த அந்த நாளிலிருந்து வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தது. அடுத்த வாரமே டியூப் அகற்றப்பட்டு நார்மலாக யூரின் செல்ல ஆரம்பித்தது. மறுபடியும் ஸ்கேன் எடுத்து பார்த்ததில், உங்களுக்கு இப்பொழுது எந்த சதை அடைப்பும் இல்லை, இதற்காக எந்த மாத்திரை சாப்பிட வேண்டாம், அறுவை சிகிச்சையும் தேவையில்லை, எல்லாம் நார்மலாக இருக்கிறது என்று மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள். என்னுடைய கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு எனக்கு அற்புதம் சுகம் கொடுத்த இயேசுவுக்கு நன்றி. பாருங்கள், இந்த பாலகிருஷ்ணன் என்கிற அந்த ஐயாவுக்கு யூரின் ப்ராப்ளம், சதை வளர்ந்ததுனால யூரின் போகிற தடைப்பட்டு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. தன் பாவத்தை அறிக்கை செய்து இயேசுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபித்தார்கள். அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு உடனே தொட்டார். அதிலிருந்து சுகம் ஆரம்பித்து ஒரு பூரண சுகத்தை ஆண்டவர் கொடுத்து விட்டார். இன்னொரு சாட்சி பாருங்கள், சகோதரி ஐடா புஷ்பம் சேலத்திலிருந்து எழுதியிருக்கிறாங்க. 2017ஆம் வருடத்தில் இருந்து நான் உதிரப்போக்கு வியாதியினால் மிகவும் கஷ்டப்பட்டு வந்தேன். இதற்காக மருத்துவமனைக்கு சென்றபோது எல்லா பரிசோதனைகளையும் மேற்கொண்ட மருத்துவர்கள், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் நார்மலாக இருக்கிறது என்று சொன்னார்கள். ஆனாலும் உதிரப்போக்கு நிற்கவே இல்லை. கடந்த 5 வருடமாக ஏராளமான மருந்துகள் சாப்பிட்டும் அநேக பணம் செலவு செய்தும் எந்த பயனும் இல்லாதிருந்தது. மாறாக என் சரீரம் மிகவும் பலவீனப்படத் தொடங்கியது. என் சரீரத்தில் இரத்தத்தின் அளவு மிகவும் குறைந்து விட்டது. இதனால் அவ்வப்போது இரத்தம் ஏற்ற வேண்டும். அது மட்டுமல்ல, அடிக்கடி மருத்துவமனைக்கு சென்று குளுக்கோஸ் ஏற்ற வேண்டும். அப்பொழுதுதான் என்னால் எழுந்து நடக்கவே முடியும். இப்படி சரீரத்தில் மிகவும் பலவீனப்பட்டு விட்டேன். நாளடைவில் சரீரத்தில் மட்டுமல்ல, மனத அளவிலும் பாதிக்கப்பட்டு விட்டேன். ஒருவித பயம் எனக்குள் வந்துவிட்டது. இரவெல்லாம் தூங்கவே இல்லாமல் விழித்து கொண்டே இருப்பேன். இப்படி மன அழுத்தத்தினால் நான் மிகவும் பாதிக்கப்பட்டு விட்டேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் யூடியூபில் உங்களுடைய தேவ செய்தியை கேட்டு, செய்தியின் முடிவில் நீங்கள் வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கும்போது நானும் உங்களோடு இணைந்து மிகுந்த பாரத்தோடு எனக்காக ஜெபம் செய்தேன். ஜெபித்துவிட்டு நான் படுத்து விட்டேன். அப்பொழுது என் சரீரத்தில் இருந்து ஒரு ஆவி வெளியேறுவதை நான் உணர்ந்தேன். அன்றிலிருந்து 5 வருடமாக எனக்கு இருந்த உதிரப்போக்கு நின்றுவிட்டது. இப்பொழுது நான் சரீரத்தில் நல்ல சுகத்தோடும் மனதில் நல்ல சந்தோஷத்தோடும் இருக்கிறேன். இரவில் நன்றாக தூங்குகிறேன். என் வேலைகளையெல்லாம் நன்றாக செய்கிறேன். 5 வருடமாக எனக்கு இருந்த தீராத வியாதியை மாற்றி சுகம் கொடுத்த இயேசுவுக்கு நன்றி. 5 வருஷமாக உதிரப்போக்கு கண்டினியூவாக பாருங்கள், எவ்வளோ மருந்து மாத்திரை சாப்பிட்டோம், சரீரம் பலவீனப்பட்டு ஒரு பயமே வந்து விட்டார். ஒரு நாள் அவங்க விசுவாசத்தோடு இணைந்து ஜெபித்தாங்க. ஒரு அசுத்தாவி வெளியேறி போனார். அது அந்த பிசாசு கொண்டு வந்த வியாதி அவருடைய கர்ப்பப்பையை தாக்கி அந்த வியாதியை கொண்டு வந்து அவளை பலவீனப்படுத்தி கொண்டு இருந்தார். பார்த்தீங்களா, இயேசுன்ற நாமத்தை சொன்னோன்னு இந்த ஆவி வெளியேறி போயிற்று. இயேசுடைய பெயருக்கு அவ்வளோ வல்லமை உண்டு. நீங்களும் இயேசுவை விசுவாசித்து அந்த பெயரை சொல்லி ஜெபிச்சிங்கன்னா உங்களுக்கும் அற்புதத்தை இன்றைக்கு இயேசு செய்வார். இன்னொரு சாட்சி பாருங்கள், சகோதரி ரேணுகா, சென்னை. நாங்கள் இயேசுவை அறியாத குடும்பத்தை சார்ந்தவர்கள். நான் மட்டும் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். என்னுடைய அக்கா கணவர் இந்த வருடம் மே மாதம் மூச்சு விட முடியாமல் கஷ்டப்பட்டார்கள். பின்பு வயிறு மற்றும் கால்கள் வீங்க ஆரம்பித்தது. இந்த பிரச்சனை அதிகமாகி கடந்த ஜூன் மாதம் 25ஆம் தேதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்கள். பரிசோதித்த மருத்துவர்கள் அவருடைய இருதயம் சுருங்கிவிட்டது, அது 20% தான் செயல்படுகிறது என்று சொல்லி
சிகிச்சை அளித்தார்கள். சில நாட்கள் சிகிச்சைக்கு பின்பு அவர் எந்த வேலையும் செய்யக்கூடாது, அவருடைய வாழ்நாள் முழுவதும் அவரை ஒரு குழந்தையைப் போல பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வீட்டிற்கு அனுப்பிவிட்டார்கள். வேலைக்கு சென்று குடும்பத்தை நடத்தி கொண்டிருந்தவர் இப்படி முடங்கி கிடக்கும் சூழ்நிலையில் கடந்த ஜூலை மாதம் 2ஆம் தேதி பக்கத்து வீட்டில் உள்ள ஒரு சகோதரியின் அறிவுறுத்தலின்படி சத்தியன் டிவியில் ஒளிபரப்பான அற்புத பெருவிழா நேரலை நிகழ்ச்சியை நாங்கள் பார்த்தோம். ஜெப நேரத்தில் எங்கள் வீட்டில் உள்ள அனைவரும் என்னுடைய அக்கா கணவருக்காக இயேசுவிடம் ஜெபம் செய்தோம். நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கும் போதே நீங்கள் என்னுடைய அக்கா கணவரின் பெயரை சொல்லி, ஆண்டவர் உங்களுக்கு புது இருதயத்தை தந்துவிட்டார், உங்கள் இருதயம் புதிதாக மாறுகிறது என்று சொல்லி ஜெபம் செய்தீர்கள். அந்த நேரத்தில் இருந்தே மூச்சு விட கஷ்டப்பட்டு கொண்டிருந்த என் அக்காளுடைய கணவர் நன்றாக மூச்சு விட ஆரம்பித்தார், எழுந்து நடக்க ஆரம்பித்தார். இப்பொழுது நல்ல சுகத்துடன் இருக்கிறார், நன்றாக சாப்பிடுகிறார். மெலிந்து காணப்பட்ட அவருடைய சரீர தோற்றம் நார்மலாக மாறிவிட்டது. இப்பொழுது வேலைக்கும் செல்ல ஆரம்பித்து விட்டார். துக்கம் நிறைந்திருந்த எங்கள் வீட்டிற்குள் இப்பொழுது சந்தோஷம் வந்துவிட்டது. பெயர் சொல்லி அழைத்து என்னுடைய அக்கா கணவருக்கு புது இருதயத்தை தந்த இயேசுவுக்கு நன்றி. எவ்வளோ ஆச்சரியம் இல்லை? டாக்டர்ஸ் 20% தான் இருதயம் ஒர்க் பண்ணுது, இருதயம் சுருங்கி விட்டது, இனி குழந்தை போல் பார்த்துக்கிடுங்க, வீட்டில் இருப்பார் அவ்வளோதான் சொல்லி அந்த குடும்பத்தார் பாரம் எடுத்து ஜெபிக்கிறாங்க. ஆண்டவர் பாருங்கள், பெயரையும் சொல்கிறாரு, அப்படி வியாதியை சொல்லுகிறார், சுகத்தை சொல்லுகிறார், இருதயம் புது இருதயமாய் மாறிவிட்டார். இந்த மாதிரி அற்புதம் செய்கிற ஒரு ஆண்டவரை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? யோசித்து பாருங்கள். அவங்க இருக்கிறது சென்னையில். இங்கேருந்து ஜெபம் நடக்கும்போது அவங்க ஜெபிக்கிறாங்க. இயேசு அவங்களுடைய காரியத்தை தெளிவாக சொல்லி விடுதலை கொடுத்து இன்றைக்கி மகிழ்ச்சியோடு எழுதியிருக்கிறாங்க. இன்னொரு சாட்சி பாருங்கள். சகோதரி ஜெயா, கன்னியாகுமரி. என்னுடைய இடது காலில் 3 வருடமாக வலி இருந்து கொண்டு வந்தது. நான் வேகமாக நடந்தால் என்னுடைய கால் மடங்கிவிடும். எப்பொழுதும் காலில் ஒரு வலி இருந்து கொண்டே இருக்கும். இதனால் என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாது. அது மட்டுமல்ல, 1 மாதமாக என்னுடைய இடது கையிலும் வலி வந்துவிட்டது. மருத்துவமனைக்கு சென்று பரிசோதித்ததில் எலும்பு தேய்வின் காரணமாக கால்களிலும் கைகளிலும் வலி ஏற்பட்டிருக்கிறது. இதற்காக தொடர்ச்சியாக மாத்திரை சாப்பிட வேண்டும் என்று சொல்லி அனுப்பினார்கள். மாத்திரை சாப்பிடுவதை விட்டுவிட்டால் வலி அதிகமாகிவிடும். மேலும் 20 வருடமாக அலர்ஜி காரணமாக எப்பொழுதும் எனக்கு தும்மல் வந்து கொண்டே இருக்கும். குளிர்ச்சியான ஆகாரம் சாப்பிட்டு விட்டால் ஜலதோஷம் அதிகமாகி உடனே காய்ச்சல் வந்துவிடும். மாதம் 1 முறையாவது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு விடுவேன். இப்படி நான் மிகவும் கஷ்டப்பட்டு வந்தேன். இந்த நிலையில் ஜூலை மாதம் 2ஆம் தேதி நடந்த அற்புத பெருவிழா நேரலை நிகழ்ச்சியின் ஜெப வேளையில் உங்களோடு இணைந்து என் சுகத்திற்காக ஜெபித்து கொண்டிருந்தேன். நான் ஜெபித்து கொண்டிருக்கும் போதே நீங்கள் என்னுடைய பெயரை சொல்லி, ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மேல் இறங்கி வருகிறது, இன்றைக்கே ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை தருகிறார் என்று சொல்லி ஜெபம் செய்தீர்கள். அந்த நேரத்தில் இருந்தே என் இடது கால் மற்றும் கைகளில் உள்ள வலி மறைந்து விட்டது. அடுத்த நாளிலிருந்து தினமும் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருந்த தும்மலும் நின்று விட்டது. இப்பொழுது நான் நல்ல சுகத்துடன் இருக்கிறேன். ஒவ்வொரு ஜெப வேளையிலும் நீங்கள் சிலருடைய பெயரை அழைத்து ஜெபம் பண்ணுவீர்கள். அப்பொழுதெல்லாம் நான் நினைத்தேன், ஜெபம் பண்ண உங்களுக்கு கடிதம் அனுப்புகிறவர்களின் பெயரை சொல்லி நீங்கள் அழைக்கிறீர்கள் என்று நினைத்தேன். ஆனால் நான் இதுவரை ஒருமுறை கூட ஜெப விண்ணப்பம் உங்களுக்கு அனுப்பியதே இல்லை. ஆனாலும் நீங்கள் என்னுடைய பெயரை அழைத்து ஜெபித்தீர்கள். நீங்கள் ஜெபிக்கும் போதே தேவனுடைய வல்லமை என்மேல் இறங்கியது. என்னுடைய வியாதி மறைந்தது. இதை நான் கண்டவுடனே இதுவரை நான் நினைத்தது எல்லாமே தவறு, ஆண்டவருடைய வல்லமை இன்றைக்கும் மாறவில்லை என்பதை உணர்ந்து கொண்டேன். என்னை பெயர் சொல்லி அழைத்து என்னுடைய கை மற்றும் காலில் இருந்த வலியை நீக்கி 20 வருட அலர்ஜி பிரச்சனையை மாற்றி பூரண விடுதலை தந்த இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறேன். கன்னியாகுமரியிலேருந்து எழுதியிருக்கிறாங்க. சிலர் அப்படி தான் நினைக்கிறாங்க, இந்த மாதிரி அவங்க தான் ஜெப குறிப்பு பிரதருக்கு அனுப்புவாங்கள்ல, அந்த பெயரை சொல்லிட வேண்டியது தானே அப்படின்னு அப்படி கிடையாது. இதில் இது ஒருவேளை சரி, பெயரை சொல்லிடலாம், வியாதியை சொல்லிடலாம். சுகம் யார் கொடுக்கறது?
அந்த நேரமே சுகமாகுதில்ல. இன்றைக்கி வாசித்த 2-3 சாட்சியில் பெயர் சொல்லி அழைக்கும் போதே அவங்களுக்கு சுகம் உண்டாயிட்டே, அற்புதம் நடந்திருக்குது. அது எப்படி நடக்கிறது? இதில் மாய மந்திரம் எதுவுமே கிடையாது. நான் உங்களைப் போல பாடுள்ள ஒரு மனிதன். ஆண்டவர் என்னை அபிஷேகம் பண்ணி இந்த மக்களுடைய ஆசீர்வாதத்துக்கு பயன்படுத்துகிறார், அவ்வளவுதான். நான் சுகம் கொடுக்கவும் முடியாது, விடுதலை தரவும் முடியாது. ஆனால் விடுதலை கொடுக்கிற ஒரு இயேசு. அப்போ எப்படி இதெல்லாம் நடக்கிறது? இது பைபிளில் இருக்குது. நீங்கள் வேத புஸ்தகத்தில் 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் வாசித்தா, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற 9 வரங்கள். அதிலே ஒரு வரம் அறிவை உணர்த்துகிற வசனம், வேர்ட் ஆஃப் நாலேஜ், காரியத்தை அறிந்து கொள்ளுகிற வரம். இன்னொரு வரம் வேர்ட் ஆஃப் விஸ்டம், ஞானத்தை போதிக்கும் வசனம். இன்னொரு வரம் சுகமளிக்கிற வரம். இதெல்லாம் பைபிளில் இருக்க அற்புதங்களை செய்கிற வரம். இது பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்பி அவர் செயல்படும் போது அவர் தான் இந்த வரத்தை ஆப்ரேட் பண்ண முடியும். மோகன்லாஸ் நினைச்சாலும் ஆப்ரேட் பண்ண முடியாது. அதனால தான் நீங்கள் அங்கங்கே பார்த்துட்டு பிரதர் ஒரு ஜெபம் பண்ணிடுங்க, பிரதர் ஒரு ஜெபம் பண்ணிடுங்கன்னா, அந்த நேரம் உங்களுக்கு நான் ஒரு சாதாரண மனிதன், உங்களுடைய திருப்திக்காக ஜெபிக்கிறேன். எப்போ அற்புதம் நடக்கும்னா, நாங்கள் வேத வசனத்தை சொல்லி அதற்காக ஆயத்தப்பட்டு ஜெபிக்கும் போது அந்த அனாயிண்டிங், அந்த அபிஷேகம் எங்கள் மேலே இறங்கும். ஆவியானவர் ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார், அவ்வளோதான். நீங்கள் அதை புரிந்து கொள்ளணும். ஏதோ இப்போ இது மாதிரி அற்புதம் நடந்தவொடனே ஒரு மந்திரவாதி மாதிரி இவட்ட போனால் எல்லாம் நடந்துடும், அப்படிலாம் ஒன்றும் நடக்காது. அவங்க இயேசுவை விசுவாசத்தை ஜெபிக்கிறாங்க. அவங்களுடைய இருதயத்தையும் அவங்களுடைய சூழ்நிலையும் பார்த்து இயேசு அவங்களை பெயர் சொல்லி அழைத்து விடுதலை கொடுக்கிறார். இன்றைக்கும் இந்த மாதிரி அற்புதத்தை இயேசு செய்து கொண்டிருக்கிறார். அப்போ இந்த மாதிரி அற்புதம் செய்கிற ஒரு ஆண்டவரை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. குறி சொல்லுகிறதை கேட்டிருப்பீங்க. அந்த குறி சொல்லுவாங்கல்ல, அது மக்களே இது குறி சொல்லுது, குறி கேட்க போகிறோம். அது குறி, கடவுள் குறி சொல்லவே மாட்டார். நீங்கள் பாருங்களேன், நல்ல பக்தி உள்ள தெய்வ வணக்கம் செய்கிறவங்க கேட்பாங்க, குறி சொல்கிறத அவங்களே நம்ப மாட்டாங்க, இந்துக்கள் கூட. அது பிசாசு பேசுதுங்க, குறி சொல்கிற ஆவி, எல்லாருக்குமே தெரியும். அது கடவுள் பேசுவது அல்ல, அது ஒரு ஆவி பேசுகிறது. அது ஒரு அசுத்த ஆவி பேசுகிறது. அதுக்கு ஏதாவது நன்மை செய்து கேட்டு வாங்கி பேசுகிறது என்று அவங்களுக்கே தெரியும். உங்களுக்கே தெரியும் தானே. நீங்கள் எல்லாம் தெரியும். விதண்டவாதத்துக்கு பேசி நான் ஏதாவது சொல்லிட்டா மோகன்லாஸ் அப்படி பேசிட்டா அப்படி பேசிட்டான்னு திட்டுவாங்க. ஆனால் அவங்க எல்லாருக்குமே தெரியும். அவங்களே தான் சொல்லுவாங்க, எங்கள் ஊரில் உள்ள இந்துக்களே தான் சொல்லுவாங்க, அது குறி சொல்லுகிற ஆவி தான், அவன் மேலே அந்த அசுத்தாவி வரும்போது குறி சொல்லுவான் என்று சொல்லி. இதுதான் உண்மை. நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். நீங்களே யோசித்து பாருங்களேன். இதில் குறி சொல்லுவதோ காரியமாக கிடையாது. இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் அவர் அற்புதங்களை செய்கிறார். ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை. அப்போ ஆவியானவர் வெளிப்படுத்தி இந்த மாதிரி ஒருத்தர் ஜெபிக்கிறாங்கன்னு ஆவியானவருக்கு தான் தெரியும். சொன்ன உடனே அந்த ஆவியானுடைய வல்லமை அங்கே தொடுகிறது. அவங்க சென்னையில் இருந்தாலும் சரி, இலங்கையில் இருந்தாலும் சரி, எந்த தேசத்தில் இருந்தாலும் அதே நேரம் அங்கே பரிசுத்தாவினுடைய வல்லமை தொடும் பொழுது விடுதலை. அசுத்தாவி போகுதில்லை. அவங்க பேரை சொல்லும்போது பிசாசு போகுதில்லை. எப்படி யோசித்து பாருங்களேன். இங்கேருந்து ஜெபிக்கிறோம், எங்கே இருக்கிறதுக்குள்ள இதுதான் இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதம். இயேசுவால் தான் இதை செய்ய முடியும். இவங்களெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. இந்த வாசனை சாட்சி அவங்கள நான் பார்த்தது கிடையாது. ஒருவேளை இனிமேல் என்ன பார்க்குறதுக்கு வரக்கூடும், அவ்வளோதான். மற்றபடி நான் பார்த்ததில்லை. இயேசுவுக்கு அவங்கள தெரியும். சரி, 2 சாட்சிகளை மாத்திரம் வீடியோவில் பார்த்துட்டு வேகமாக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த சாட்சியை நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது அறிந்து கொள்வீங்க இயேசு செய்கிற காரியம் எவ்வளவு அற்புதமானது என்று. முதலாவது சகோதரர் பழனி, சவலைக்காரன் குளம், திருநெல்வேலி பக்கம். நீங்கள் இது பாருங்கள், இயேசு எவ்வளவு அற்புதமான தேவன். இந்த காலத்தில் இப்படியும் அற்புதம் செய்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறாரா? கவனமாக பாருங்கள். இந்த மாதிரி அற்புதம் இன்றைக்கி இயேசு உங்களுக்கு செய்ய போகிறார். அவங்களே சொல்கிறாங்க, அவங்களுடைய அனுபவத்திலேருந்து. யாரும் நான் அவங்கள பார்த்ததே இல்லை, ஆனால் அவங்க அந்த அனுபவத்தை சொல்லியிருக்கிறாங்க. அவங்க தான் தொடர்பு கொண்டு இந்த மாதிரி அற்புதம் நடந்திருக்குதுன்னு சொன்னதுனால போய் வீடியோவில் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. இப்போ அவங்க என்ன சொல்லான்னு பாருங்களேன். சகோதரர் பழனி, சவலைக்காரன் குளம், திருநெல்வேலி மாவட்டம். எவ்வளோ பெரிய அற்புதம் பார்த்தீங்களா? கேன்சர், அவனுடைய கர்ப்பப்பையில் கேன்சர், கைவிடப்பட்ட நிலைமை, ஏழை குடும்பம், விவசாய குடும்பம், சாதாரண மக்கள். யாரோ டீ கடையில் டீ குடிக்கும்போது சொல்லியிருக்கிறாங்க, 4 மாடிக்கு போங்கன்னா 4 மாடியில் என்ன விசேஷம்? அங்கே தினமும் ஜெபம் நடக்குது, தினம் இயேசு பற்றி சொல்லப்படுகிறது, தினம் வியாதிஸ்தருக்கு ஜெபிக்கப்படுகிறது. அது இயேசு கட்டளையிட்டார். இங்கே தினம்
ஜனங்க ரட்சிக்கப்படுவாங்க, தினம் சுகமடைவாங்க அப்படின்னு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக பேசினார். அதுக்கு என்ன பண்ணணும் ஆண்டவரேன்னு கேட்டபோது தான், தினம் ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுங்கள், தினம் வியாதியஸ்தருக்காக ஜெபிங்கன்னு 2 கூட்டம் நடக்கிறாரு. காலையில் 11 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும், மாலையிலேயே 4லேருந்து 6 வரைக்கும் நடைபெறும். இங்கே பாருங்கள், இந்த வாலிப தம்பிமார் அவங்க நிறைய பேர் என்ன அடையாளம் சொல்கிறாங்கன்னா, இந்த மஞ்சள் சட்டை போட்டு இந்த பையங்க ஜெபிச்சாங்க. இங்கே ஒரு 27 பேர் இருக்காங்க, பாய்ஸ், எல்லாம் வாலிப பையங்க. 3 வருஷம் இயேசு கிறிஸ்து தன் சீசைகளை வைத்து கொண்டதை போல அழைப்பு கொடுத்தோம். அவங்க பெற்றோருடைய சம்மதத்தோடு 27 பேர் இங்கே இருக்கிறாங்க. 1.5 வருஷத்துக்கு மேலே அங்கே இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த 1.5 வருஷத்தில் அங்கே வந்த பிறகு செல்ஃபோன் அவங்க பயன்படுத்தக்கூடாது, எந்த சோசியல் மீடியா பார்க்கக்கூடாது, ஒன்லி ஜெபம், ஜெபிக்கணும், ஆண்டவரோடு பேசணும், வசனத்தை தியானிக்கணும், அவ்வளோதான். இப்போ தேவன் அவளை வல்லமையாய் பயன்படுத்துகிறார். கிராமங்களில் போய் சுவிசேஷம் அறிவிச்சா பிசாசு ஓடுது, வியாதிச சுகம் அடைகிறாங்க. அவங்க தான் மாலையில் அங்கே பிரசங்கம் பண்ணி ஜெபலாம் பண்ணுவாங்க. எல்லாம் வாலிப பையங்க. வேறு வசனம் நிறைவேறுகிறார், தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறி கொண்டு இருக்கிறார். அவங்க தான் ஜெபிச்சாங்க. நான் இவங்களை பார்க்கவே இல்லை, இவங்க என்னை சந்திக்கவும் இல்லை, என்னை பார்க்கவும் இல்லை. அவங்க இயேசுவை தான் பார்க்க வந்தாங்க. 4 மாவட்டியில் அவங்க இயேசுவை தான் தேடி வந்தாங்க. அவங்களுக்கு என்னை பற்றி தெரிய பாருங்களேன், என் பேரையே அவங்க கூட அவங்க சொல்லலை. என்ன அவங்களுக்கு தெரியாது, என்ன தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு என்கிற அற்புதமான ஆண்டவர். இன்றைக்கி ஜனங்களை அவரை தான் அறிந்து வர்றாங்க ஜனங்கள். அவங்க தான் வந்தாங்க. இந்த சின்ன வாலிப தம்பிமார் தான் ஜெபிச்சாங்க. அந்த நிமிஷமே கேன்சர் மறைந்து விட்டது. இயேசு செய்த அற்புதம். அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார், மரித்தும் உயிரோடு இருக்கிறவர் இயேசு. அதனால் இங்கே வந்தால் நீங்கள் இயேசுவை, அவருடைய வல்லமையை உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கலாம். அவரை பற்றி சொல்கிறோம், அவர்கிட்ட ஜெபிக்கிறோம், அவ்வளோதான் இங்கே நடக்கிற விஷயம். பாருங்கள், இவங்களை யாருங்க மரம் மாற்றினது? அந்த அம்மா சொல்கிறாங்க, இயேசுவை நான் நேசிக்கிறேன். அது ஒன்று தான், அதுதான் அவர் எதிர்பார்க்க. அவரை நேசிக்கிறேன், என்னை இவ்வளோ சுகமாக்கிட்டாரு. கண்ணீரோடு சொன்னாங்க பார்த்தீங்களா. வேறு என்ன அவங்க இயேசு கேட்கிறார்? வேறு ஒன்றும் கேட்கல. காணிக்கை கேட்டாரா? இல்லை. நீ உன்னை வருத்திக்குள் சுற்று நட, தேவனுடைய கூடாரத்தை சுத்த சொன்னாரா? இல்லை. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அதெல்லாம் அவர் சிலுவையில் செஞ்சு முடிச்சிட்டார் நமக்காக. நீங்கள் விசுவாசித்து இயேசுவேன்னு கூப்பிட்டா போதும், அவ்வளோதான். இப்போ உங்கள் வீட்டிலேருந்தே கூப்பிடுங்க, உங்களுக்கு அற்புதம் நடக்கும். இதே மாதிரி இன்னொரு அற்புதமான சாட்சி பாருங்களேன். சகோதரி பியூலா திருப்பூர்லேருந்து அவங்க சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு சிறுநீரக பிரச்சனை. ஆண்டவர் எப்படி சுகம் கொடுத்துருக்கிறார் பாருங்களேன். இதை கேட்ட உடனே நம்ம ஜெபம் பண்ணிடலாம், சரியா? பாருங்கள், இயேசு மரணக்கட்டை மாற்றினார். அவங்க பிழைக்க முடியாது, டாக்டர்ஸால் கூட குணமாக்க முடியாதுன்னு அந்த அம்மா, அந்த ஓனர் அம்மா பார்த்துட்டு, நான் முகம் வீங்கிட்டு, கண் பெருசாக இருக்குது, கால் ஒரு ஆளை தூக்கம் அந்த அளவுக்கு பெருசாகி விட்டார், எப்படி காப்பாற்ற முடியும்? டாக்டர்ஸே சொல்லிட்டாங்க, சிறுநீரகம் 2 பாதிக்கப்பட்டு போச்சு, டயாலிஸ் பண்ணினாலும் காப்பாற்ற முடியாது, பண்ணலைனாலும். அந்த மாதிரி பாருங்கள், ஒரு மரணப்படுக்கை, கைவிடப்பட்ட நிலைமை. சொல்கிறாங்களே, கல்றெல்லாம் ஆயத்தப்படுத்திட்டாங்க, இனி பிழைக்க மாட்டான்னு சொல்லி. அந்த மாதிரி சூழ்நிலையில் இயேசு அற்புதம் செய்து மரணக்கட்டை மாற்றி இன்றைக்கி அற்புதமாய் வாழ வைத்திருக்கிறார். உங்களுக்கு ஆண்டவர் செய்வார், நீங்கள் ஜெபிக்கும் போது செய்வார். பாருங்கள், அந்த ஊழியம் செய்கிற சகோதரி அவங்க உடனே போய் பார்த்து ஜெபிச்சிருக்கிறாங்க. அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. நீங்கள் நல்லா அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் இருக்கிற பகுதியில் இந்த மாதிரி கஷ்டப்படுறீங்கன்னா, உடனே உங்கள் பக்கத்தில் இருக்கிற சபையில் வியாதியஸ்தருக்காக விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஊழியர்கள் இருப்பாங்க, ஊழியக்காரிகள் இருப்பாங்க. அந்த மாதிரி ஆண்டவரால் பயன்படுத்தப்படுறாங்க. அவங்கள கூப்பிட்டு நீங்கள் ஜெபிக்கலாம். அந்த சபையில் போய் அந்த பாஸ்டர்கிட்ட நீங்கள் ஜெபிக்கலாம். ஆனால் அவங்க இந்த மாதிரி விசுவாசிக்கணும், அற்புதத்தை விசுவாசிக்கிறவங்களாக இருக்கணும். அவங்கள்ட்ட ஜெபிக்கிறது கூட உங்களுக்கு அற்புதத்தை கொண்டு வரும். இயேசு கிறிஸ்துவுக்கு யாரை வேணுமானால் அவர் பயன்படுத்த முடியும். அதனால் ஆண்டவர் உங்கள் பகுதியில் இருக்கிற ஊழியர்களிடத்தில் நீங்கள் போய் ஜெபித்து கொள்ளலாம். பாருங்கள், இந்த ஆபத்தான நேரத்தில் இந்த சகோதரி உடனே அவங்களுக்காக ஜெபிச்சு, அதனால் அந்த மரணக்கட்டில் ஆண்டவர் பாதுகாத்து கொண்டு அப்புறம் வேறு வசனத்தை கேட்க வைத்து அற்புத சுகம் கொடுத்தார். அதனால் நீங்கள் பலரிடத்தில் ஜெபித்து கொள்வது தப்பே கிடையாது. யார் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறாங்களோ அவங்கள்ட்ட ஜெபித்து கொள்ளுங்க. ஆனால் அவங்க பண ஆசை இல்லாதவங்களாக இருக்கணும். உங்கள்கிட்ட பணம் எதிர்பார்க்குற ஆளாக இருந்தால் அவங்க ஜெபத்தில் பிரயோஜனம் கிடையாது. சரி, இப்போது நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். வியாதி உள்ள இடத்துல கை வைத்து கொள்ளுங்கள்.
உங்கள் வீட்டில் குழந்தைகள் பெரியவங்க யாராவது வியாதிப்பட்டிருந்தால் நீங்கள் அவங்க மேலே கை வைத்து கொள்ளுங்கள். 5 நிமிஷம்தான் டைம். இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கணும். இயேசுவே அற்புதம் செய்யுங்க, இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும் அப்படி சொல்லணும். ஜெபிக்கலாமா? முடிந்தால் முழங்கால் படிட்டு கொள்ளுங்க. எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லையா அப்படின்னு சொல்லி புதுசாக நீங்கள் இருக்கிறீங்கல்ல, உட்கார்ந்து கண்களை மூடி இயேசுவை மனதில் நினைத்து இயேசுன்ற பெயரை சொல்லணும். இயேசுவேன்னு சொல்லுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். இயேசுவே, இவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்தீங்களே, கேன்சர் வியாதியை மாற்றி இருக்கிறீங்க, சிறுநீரகத்தை செயல்பட வச்சுருக்கிறீங்க, கட்டிகளை மறைய பண்ணி இருக்கிறீங்க, எனக்கு செய்யுங்க, என் குழந்தைக்கு செய்யுங்க, என் மனைவிக்கு செய்யுங்க. இயேசுவே உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்படி சொல்லுங்கள். ஜெபிங்க, வாய் திறந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. இயேசுவே, எங்கள் ஜெபத்தை கேட்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இவ்வளோ பேருக்கு அற்புதம் செய்திருக்கிறீரே ஸ்தோத்திரம். எங்கள் வீட்டில் நீர் வந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவே, இப்போ எங்கள் ஜெபத்தை நீர் கவனிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே, இப்போ என்னை தொடுங்க, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. என் குழந்தையை தொடுங்க ஆண்டவரே, என் மனைவியை தொடுங்க இயேசுவே, என் கணவரை தொடுங்க. ஜெபிங்க, நீங்களே ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, அற்புதம் செய்யுங்க. கற்பத்தின் ஆசீர்வாதம் வேணும், குழந்தை செல்வத்தை தாங்க, தடைகளை மாற்றி காரியத்தை வாய்க்க பண்ணுங்க. இந்த இக்கட்டிலிருந்து எங்களுடைய குடும்பத்தை விடுதலை ஆக்குங்க. பாவத்திலிருந்து விடுதலை கொடுங்க, மதுபானத்திலிருந்து விடுதலை கொடுங்க. என் கணவரை ரட்சிங்க, என் பிள்ளைகளை ரட்சிங்க. என்ன காரியம்? ஜெபிங்க. இயேசுவேன்னு சொல்லுங்க, இயேசுன்ற பெயரை சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அசுத்த ஆவிகள் விலகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பயப்படுத்துகிற ஆவிகள் விலகட்டும். இயேசுவின் ரத்தத்தை எங்கள் வீட்டுக்குள்ளே நாங்கள் தெளிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். அசுத்த ஆவிகள் விலகட்டும், பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படட்டும். இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினால், இயேசுவின் நாமத்தினால் சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. இப்பொழுது எங்கள் சொல்ல சிலரை விட்டு அசுத்தாவி வெளியேறுகிறது. உங்களுடைய சரீரத்தை விட்டு அது வெளியேறுவதை நீங்கள் உணர்கிறீங்க. சிலரை அலைக்கழித்து வெளியேறுகிறது. அவங்க அலறாங்க, சத்தமிடுறாங்க, அவங்க கீழே சரிந்து விழுறாங்க. பயப்படாதங்க. இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம். நல்ல வாய் திறந்து சத்தமாக சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம். அந்த அசுத்தாவி விலகுகிறது. இப்போ கட்டுகள் அறுக்கப்படுகிறது, நோய் படுக்கைகள் மாறுகிறது, மரண கட்டு மாறுகிறது. இனி சுகமே ஆகாத நீ மரண படுக்கையில் படுத்திருந்து ஜெபிக்கிறீங்க அந்த சகோதரியை போல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மரண கட்டுகள் மாறுகிறது. இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இயேசுடைய நாமத்தை சொல்ல விடுதலை உண்டாகிறது, சுகம் உண்டாகிறது, பயங்கள் மாறுகிறது, அற்புதங்கள் நடக்கிறது. இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிடுகிற ஒவ்வொரு வீட்டிலும் அற்புதம் நடக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இப்போ வலதுகரம் உயர்த்தி இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம். சுகம் கொடுத்து விட்டீர் ஸ்தோத்திரம், விடுதலை தந்து விட்டீர் ஸ்தோத்திரம். மனதார உம்மை துதிக்கிறோம். இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, நீர் அற்புதம் செய்து விட்டீர், உமக்கு நன்றி. உம்முடைய நாமத்தை சொல்லி கூப்பிட்ட ஒவ்வொருவருக்கும் விடுதலை சுகம் கொடுத்து விட்டீர் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். ஆண்டவர் அற்புதம் செய்துட்டாரு. நீங்கள் பெற்றுக்கொண்ட அற்புத சுகத்தை எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தினால் நாங்களும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.